ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல அல்ஜிப்ரால ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சம்ஸ் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 3.8ங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம். ஃபிராக்ஷன்ல இருக்கணும், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதை நம்ம ஈஸியா வேரியபிள் பேரை மாத்தி நமக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்க போறோம். அப்போ 1/x என்னன்னு எழுத போறோம்? ஏன்னு எழுதிக்கிறோம். 1/y பின்னு எழுதிக்கிறோம். 1/z சின்னு எழுதிக்கிறோம். இப்போ டக்கு டக்கு டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்குமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 1/2 into 1/x இருக்கிறதா அர்த்தம். 1/x இருக்கிறதா அர்த்தம். 1/xனா என்ன? நமக்கு ஏன்னு தெரியுமா? அப்ப ஏன்னு எழுதுவோமா? இது உங்களுக்கு புரியுதா? 1/2 into a இதை நம்ம எப்படி எழுதலாம்? a/2ன்னு எழுதுவோமா? புரிஞ்சுச்சா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இது ஸ்பீடா போவோமா அடுத்து? ஓகே. செகண்ட் என்னது? 1/4 பிளஸ் 1/y என்ன அர்த்தம்? b 1/4 அப்படி எழுதிக்கிறோம். 4. புரிஞ்சு போச்சா? இப்போ 1/z என்ன? c by 3 அதை அப்படியே எழுதிக்கிறோமா? ஈக்குவல் டு 1/4. இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2 4 3. இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 2, 4, 3 மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 2 ஆல் எடுப்பீங்க. 1 டைம் 2 டைம் 3 அப்படியே இருக்கும். திரும்ப 2 ஆல் எடுப்பீங்க. 1 டைம் 3 அப்படியே இருக்கும். திரும்ப 3 ஆல் எடுப்பீங்க. 1 1 1 வந்துருமா? இப்போ 2 into 2 4 4 3s are 12. அப்ப எல்சிஎம் வந்து 12. அப்ப கீழேயும் 6 ஆல மல்டிப்ளை பண்ணதா 12 வரும். அப்ப மேலேயும் 6 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 6a கீழேயும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும், மேலேயும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். பிளஸ் 3b கீழேயும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 12 வரும், மேலேயும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 12 வரும். மைனஸ் 4c ஈக்குவல் டு 1/4. இந்த 12 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? 6a பிளஸ் 3b minus 4c is equal to 1/4 into 12. டிவைட்ல இருக்கிறது அந்த பக்கம் போனா மல்டிப்ளை ஆகுமா? அப்ப இது 1 டைம், இது 3 டைம் வருமா? அப்ப ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்க. 6a plus 3b minus 4c is equal to 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு கன்சிடர் பண்ணிப்போமா? செகண்ட் ஈக்குவேஷன் போவோமா? 1/x னா என்னன்னு எடுத்துருக்கோம்? a is equal to 1/y into 1/3y இருக்கு. அப்ப 1/y னா b ன்னு எடுத்துக்கிறோம் by 3. இப்போ எப்படி எழுதலாம்? நமக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கு, இந்த மாதிரி பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். அதனால 3a ஈக்குவல் டு b ன்னு எடுத்துக்கிறோமா? இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வச்சுக்கலாம். அடுத்து மூணாவதா சொல்லியிருக்காங்க பாருங்க. மூணாவது எப்படி இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கு. 1/x னா என்ன? a மைனஸ் 1/5y னா எப்படி எழுதலாம்? b/5 மைனஸ் பிளஸ் 4/z எப்படி எழுதலாம்? 4c. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? எல்லாமே கிளியரா புரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க? இப்போ வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருந்தா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். 2 2/5 தான் இங்க மல்டிப்ளையும் மேல பிளஸும். 15 2 30 30 plus 2 32 32 divided by 15. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்க என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தா 5 வரும். அப்ப இங்க 5 ஓட மல்டிப்ளை பண்ணா 5 ஓட மல்டிப்ளை இங்க கீழே 1 இருக்கிறதா, அப்போ 5 ஓட மல்டிப்ளை பண்றோம், மேலேயும் 5 ஓட மல்டிப்ளை பண்றோம். அப்ப a5 எப்படி எழுதலாம்? 5 முன்னாடி தானே போடுவோம், அப்படி கூட மாத்தி எழுதலாம். மைனஸ் பிக்கு என்ன? இங்க 1 மல்டிப்ளை பண்றோம், மேல 1 தான் வரப்போகுது. அப்ப பி கீழே எத்தனை மல்டிப்ளை பண்ணுவோம்? 5 ஆல, மேலேயே 5 அப்ப 4 5 4 தான் 20c ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 15. இது அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அது நம்ம டைரக்டா 2 டிவைட் தான் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இது 1 டைம், இது 3 டைம். அல்ஜிப்ரிக் பொறுத்த வரைக்கும் போக 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 இந்த மாதிரி நம்ம ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஈஸியா இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த 3 எங்க மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபிராக்ஷன்ல இருக்கிறது ஈஸியா நம்ம மாத்ததுக்காக 3 into 5a minus b plus 20c equal to 32. மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 15a minus 3b plus 60c is equal to 32. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. மூணு ஈக்குவேஷன் நமக்கு ஃப்ரேம் ஆயிடுச்சா? அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் சொல்லுவோமா? b யோட வேல்யூ தெரியும். அப்ப அந்த b யோட வேல்யூ கொண்டு போய் ரெண்டு ஈக்குவேஷன்ல போட்டுருவோம். ஒரு வேரியபிளை நெக்லெக்ட் பண்ணிடலாம். put b is equal to 3a in ஃபர்ஸ்ட்லயும் போடுவோம், தேர்ட்லயும் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே போட்டுறலாம், தேர்ட் ஈக்குவேஷன்லயே போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டா என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. 6a plus 3 into b யோட வேல்யூ என்ன? 3a minus 4c equal to 3. இதை சால்வ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. 6a plus 9a minus 4c equal to 3. 6 plus 9 15a minus 4c equal to 3. ஈக்குவேஷன் நம்பர் 4 கன்சிடர் பண்ணிக்கலாமா? சரி ஓகே, அடுத்துக்கு போங்க. தேர்ட் ஈக்குவேஷன்ல என்ன வரப்போகுது? 15a minus 3 into b யோட வேல்யூ என்ன? 3a plus 60c
equal to 32. இப்போ எப்படி எழுதலாம்? 15a minus 9a plus 60c equal to 32. இப்போ இதை மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க, என்ன வரப்போகுது? 6a plus 60c equal to 32. இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், எல்லாம் ஈவனா இருக்கு. அப்ப ஈவன் நம்பர்ல டிவைட் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு 60 பெருசா இருக்கு, 32 பெருசா இருக்கு. அப்ப சிம்பிளா ஆக்கிப்போமா? டிவைடட் பை 2 மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப என்ன வரும்? 6 டிவைடட் பை 2 3a வருமா? பிளஸ் 60 சி எப்படி வரலாம்? 33 ஆகுமா? 32 எப்படி எழுதலாம்? 16 எழுதுவோமா? முடிஞ்சு போச்சா? ஈக்குவேஷன் நம்பர் 5. ஈக்குவேஷன் நம்பர் 4 இருக்கு, ஈக்குவேஷன் நம்பர் 5 இருக்கு. இப்போ 4ஐயோ 5ஐயோ சால்வ் பண்ணா நமக்கு இன்னொன்னு கிடைச்சிரும். தென் சால்வ் 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ண போறோம். 4th ஈக்குவேஷன் என்ன இருக்கு? அப்படியே எழுதிக்கலாம். 5th ஈக்குவேஷனால 5ஐ மல்டிப்ளை பண்ணனா இது ரெண்டுமே வந்து ஏ ஒத்திக்கு முடிச்சிருவோம். அப்ப 4th ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க? 15a minus 4c equal to 3. ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 5 என்ன சொல்றாங்க? 3a இருக்கு. நமக்கு 15 வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ 5th ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 5. அப்ப இங்க எழுதலாம் 15a 30 into 5 என்ன வரப்போகுது? 150c equal to 16 into 5 என்ன வரப்போகுது? தெரியலன்னா நம்ம சைட்ல போட்டுக்கலாம், ஒரு தப்புமே கிடையாது. 16 5s 16 5s 5 1s 6 7 8 80. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 5 எப்படி மாத்தி எழுதுவோமா? இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? 4th ஈக்குவேஷன் மைனஸ் 5th ஈக்குவேஷன் போடுவோமா? 4th ஈக்குவேஷன் மைனஸ் 5th ஈக்குவேஷன் பண்ணலாமா? அப்ப இங்க சைன் சேஞ்ச் ஆகுமா? 15a கேன்சல் ஆயிடுமா? 15a மைனஸ் 15a மைனஸ் 4c மைனஸ் 150c. அப்ப என்ன வரும்? மைனஸ் 154c வருமா? 3 மைனஸ் 80 என்ன வரப்போகுது? கிரேட்டர் நம்பர் சைன்ஸ் மைனஸ் 80 மைனஸ் 3 என்ன வரப்போகுது? 77. இங்க இருக்க மைனஸ் இங்க இருக்க மைனஸ் கேன்சல் ஆயிடுமா? therefore c is equal to 77 by 154. ஓகேவா? 77 டேபிள்ல இது 1 டைம் போகும், 77 டேபிள்ல இது 2 டைம் போகும். ட்ரை பண்ணி பாருங்க. therefore c is equal to 1/2 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகே, சியோட ஆன்சர் கிடைச்சது. அதை கொண்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல போடுவோமா? எந்த ஈக்குவேஷன்ல போடலாம்? எது நமக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு? சியை போட்டா ஏவோ கிடைக்கும்னா ஈக்குவேஷன் நம்பர் 5ல போடுவோமா? 5 தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியா இருக்கு. புட் c is equal to 1/2 in 5. 5 என்ன சொல்றாங்க? 3a plus 30 into c. 30 into c na 1/2 equal to 16. இங்கே மல்டி கேன்சல் பண்ணலாமா? 15 டைம் வருமா? அப்ப 3a equal to 15 அந்த பக்கம் போச்சுன்னா 16 minus 15 ஆகுமா? therefore 3a equal to 16 minus 15 1 therefore a is equal to 1/3. இது ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சா? ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு ப்ரூவ் ஆகி போச்சா? இப்போ மூணாவதா ஒன்று கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ஏ தெரியும், ஏவோட வேல்யூ தெரியும். அதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் போட்டாலே பிஏ கண்டுபிடிச்சிடலாம், ஒண்ணுமே கிடையாது. 3a ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல கொண்டு போய் போடுவோம். புட் a equal to 1/3 into ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அப்ப என்ன வரப்போகுது? 3 into 1/3 equal to b வருங்களா? அப்ப 3யும் 3யும் கேன்சல் ஆயிடுமா? therefore b is equal to 1. கண்டுபிடிச்சாச்சா? ஏவும் தெரியும், பியும் தெரியும், சியும் தெரியும். இப்ப மூணு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏ என்ன சொல்றாங்க? a is equal to 1/3, b is equal to 1, c is equal to 1/2. மூணுமே கண்டுபிடிச்சாச்சா? நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 1/x is equal to a, 1/y is equal to b, 1/z is equal to c. அப்ப எல்லாமே மாறும்ல. அப்ப x கன்சிடர் பண்ணும்போது என்ன வரும்? x is equal to 1/3. அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. a இருக்கிறதுல 1/3 இந்த பக்கம் மாறி வந்தா எப்படி வரும்? 3 மாறுங்களா? ரெசிப்ரோக்கல் ஆகுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அப்ப b is equal to b என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1/1. b என்னவா மாறப்போகுது? 1/1 என்ன வரப்போகுது? 1 தான் வரப்போகுது, 1 போட்டுக்கலாம். c என்னவா மாறப்போகுது? c அதே சேம் ரெசிப்ரோக்கல் ஆக போகுது. c is equal to 1/2 இருக்கு, that is equal to 2 போறோமா? அப்ப போட்ட சம் கரெக்டா? கரெக்ட் தான், கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியுது. ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். பார்க்க பெருசா இருக்கும். அல்ஜிப்ரிக்க பொறுத்த வரைக்கும் போட ஆரம்பிச்சுன்னா சம்மே கிடையாதுங்க. டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கலாம். வாங்க சால்வ்.
1 பை சொல்லி ஒரு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, வித் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு ஈஸியா இருக்கணும்னு வேரியபிள் பேரை மாத்திக்கிட்டேன். 1 பை எக்ஸ் ஏவான்னு வச்சுக்கிறேன். எதுக்காக ஏ வச்சுக்கிறேன்? கொஸ்டின்ல இருக்கிறத நான் கடைசியா கொண்டு வந்து மாத்திக்குவேன். ஆனா எனக்கு முடிஞ்ச மெத்தட்ல நான் போட்டுட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்றோம். எல்சிஎம்லாம் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஃப்ரேம் ஆகுது, செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகுது, தேர்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகுது. அந்த ஈக்குவேஷனை தூக்கி ஏவோட வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி 2 வேரியபிள் கிடைக்குது. அந்த 2 வேரியபிளையும் சால்வ் பண்ணி சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு வேரியபிளை தூக்கி 2 ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சு கொண்டு போய் ஈஸியா இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல போட்டு எந்த ஈக்குவேஷன்ல ஈக்குவேஷன் நம்பர் 2ல போட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 3த்தையும் கண்டுபிடிச்சு கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ல பண்ண மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ணா நம்மளுடைய ஆன்சர் கரெக்ட். அவ்வளவுதாங்க. இன்னும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெடியா இருக்கேன் உங்களுக்காக நான் ஆன்சர் கிளியர் பண்றதுக்காக. தேங்க்யூ.